Hi friends, Assalamu alaikum. Welcome back to another video. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சூப்பரான ஒரு ஃபிஷ் கிரேவி ஒன்று எப்படி செய்கிறேன்றது தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீலங்காவில் வந்து கும்பலா மீன் என்று சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து இது ஐல மீன் என்று சொல்லுவாங்க. அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்திக்கிறேன். அதில் அந்த வால் துண்டுகளை மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு வேறையாக வச்சுக்கிறேன். இதில் அந்த எட்டும் அந்த மிடில் பார்ட்டையும் வந்து நான் கிரேவிக்கில் சேர்த்துக்கொள்வோம்னு சொல்லி வச்சுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மீண்ட தலையை வந்து ஃபுல்லாகவே வெட்டிக்கிறேன். அந்த எட்டில் பாட்டை வச்சு கிரேவியில் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு அதில் ஸ்மெல் பிடிக்காதுன்றதால நான் அதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வேறையாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி, புளி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அப்படின்னு சொன்னால் ஒரு 7-8 பீஸ் போல் புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு தேவையான அளவு உப்பு, என்ன சாப்பாடு செய்கிறதா இருந்தாலும் வந்து உப்போட அளவு வந்து எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் போட்டுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் உப்பு மட்டும் வந்து உங்களுக்கு தேவையான அளவில் உப்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து குக் பண்ண வந்து எங்களோட கைக்கு அந்த அளவுன்றது வந்து தானாகவே தெரிய வரும். ஆனால் ஃபிஷ் கிரேவியில் வந்து எப்போவுமே நான் சேர்க்குற மெஷர்மெண்ட் என்னன்னு சொன்னால் 3 டீஸ்பூன் சில்லி பவுடருக்கு வந்து 1 டீஸ்பூன் கறி பவுடர் சேர்ப்பேன். அப்போ நீங்கள் சேர்க்குற டீஸ்பூனை பொறுத்தது. இப்போ நாங்கள் கொஞ்சமாக ஃபிஷ் கறி ஆக்குறோம்னு சொன்னால் இந்த அளவுக்கு நான் காட்டின அளவுக்கு ஸ்பூனில் வந்து வெட்டி 3 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் வந்து கறி பவுடரும் சேர்த்திக்கிறேன். எப்போவுமே ஃபிஷ் கறி செய்யப்போல் இந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து கறி பவுடர் வந்து ஃபிஷ் கறியில் வந்து கூடையாக சேர்க்கக்கூடாது. அதோடய ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்திக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே நான் ஃபிஷ் கழுவ போலேயும் உப்பு மஞ்சள் போட்டு தான் கழுவிக்கிறேன். அதோடு இப்போ போட்டிக்கிறது பாருங்கள் கியூமின் பவுடர், சீரகத்தூளும் ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த கரைச்சி வச்சு இந்த புளி கரைசலையும் வந்து இதிலே சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையால். எப்போவுமே நான் சொல்கிறது தான், எங்களோட கை பக்குவம்ன்றது ஒண்டிக்கும். ஒரே மெஷர்மெண்ட்லேயே 4 பேர் வந்து ஒரே மெஷர்மெண்ட்லேயே ஒரே மாதிரி கிரேவி குக் பண்ணினதுக்கு அதில் 4 டேஸ்ட் இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட கை பக்குவம் தான். எப்போவுமே ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் லவ்வோடு சமைச்சு கொடுக்க போகல வந்து அது இன்னமுமே டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிரேவிக்கு எடுத்துக்கிற பார்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மேரினேஷனில் சேர்த்து நல்லா இந்த மசாலா வந்து ஃபுல்லாக எல்லாம் ஃபிஷ்லேயும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். நல்ல நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னுக்கு சரி இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கிரேவிக்கு தேவையான அளவில் உங்களுக்கு பாருங்கள், எனக்கு கையில் அளவை பார்த்தாலே விளங்கும். ஒரு சின்ன ஆனியன் ஒன்றும் 3 தக்காளியும் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன அளவில் இருக்கிற தக்காளியை வந்து நான் சேர்க்கல கிரேவியில். என்ன எனக்கு 2 போட்டாலே போதுமேன்னு ஃபீல் ஆகிச்சு. நான் 3 எடுத்ததுக்கு வந்து 3 சேர்க்கல, 2 தான் சேர்த்திருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த 2 தக்காளியையும் ஒரு வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். இதோடய உங்கள்கிட்ட கறி லீவ்ஸ் இருக்குமெண்டா அதையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடய க்ரீன் சில்லியும் இருந்தால் அதையும் வந்து 2ஆக ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன். அந்த சின்ன அளவில் இந்த தக்காளியை வந்து நான் சேர்க்கல. பார்த்திங்கன்னா வந்து நல்லா திக்கான பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் எடுத்திங்கன்னா போதும். இந்த 500 கிராம் ஃபிஷ்க்கு நான் சொல்கிறேன். நான் 500 கிராம் ஃபிஷ்ன்றதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸை ஃப்ரைக்கு வேறையாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் எப்போவுமே வந்து ஃபிஷ் கறி செய்யப்போலான்னு மண் சட்டியில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த ஃபிஷ் கறி வந்து இன்றைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா இன்னமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் மண் சட்டியை நல்லா கழுவிட்டு வந்து கொஞ்சம் சூடாகிறதுக்கு வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போயுமே சட்டியை கொஞ்சம் நல்லா சூடாகினதுக்கு பிறவே அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகுறதுக்கு விடுங்க.
ஆயில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹீட் ஆகினதுக்கு பிறகு தான் வந்து அதில் ஆனியன் சேர்த்துக்கோங்க. நாங்கள் கட் பண்ணி வச்சு இந்த ஆனியனை இப்போ அதோடய பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ஆனியனை வந்து நல்லா இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த ஆனியனில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆயிலில் இறங்கணும். இப்போ இந்த மண் சட்டிக்கு நான் எடுத்துக்கிற சைஸை பாருங்கள். இந்த மண் சட்டியோட சைஸை எனக்கு கையை பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கையிட அளவுக்கு கூட அந்த சட்டி இல்லை, அதை விட சின்னதாக தான் இருக்குது. எப்போவுமே நாங்கள் எந்த அளவில் குக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சட்டி யூஸ் பண்ணுறது வந்து கிரேவியும் எங்களுக்கு லிமிட்டாக வச்சுப்படும். அதோடைய வந்து அந்தந்த சாப்பாடுக்கு அந்த அளவுன்றது வந்து எங்களுக்கு புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாகிக்கும். அதோடைய பார்த்தீங்கன்னா வந்து வெந்தயம் சேர்த்திக்கிறேன். அது ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். இப்போ அதுவும் சேர்ந்து வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகினா போதும். மிச்சம் ப்ரௌன் கலர் ஆகணுமெண்டு இல்லை, பொன்னிறம் ஆகணுமெண்டு இல்லை. அதோடய நாங்கள் கட் பண்ணி வச்சு இந்த 2 தக்காளியும் வந்து இதில் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ஒரு மூடி போட்டு வந்து இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வேக விடுங்க. நிறைய பேர் வந்து என் வீடியோ ஷேர் பண்ணுறலன்னு கேட்குறீங்க. நான் ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தேன், எங்களோட வீட்டில் வந்து கொஞ்சம் நான் புதுசாக சேஞ்ச் ஆகிக்கிற வீட்டில் வந்து லைட்னிங் ப்ராப்ளம் ஆகிக்கி இந்த அளவுக்கு தான் வெளிச்சம் ஆகிக்கிது என் வீடியோஸ்க்கு. உங்களுக்கு இந்த அளவு வெளிச்சம் ஓகேன்னு சொன்னால் வந்து நீங்கள் எனக்கு கட்டாயம் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இன்ஷால்லா நான் வேறு ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நான் வீடியோ வந்து குவாலிட்டியாக தரணுமென்றதுக்காக தான் வீடியோ கொடுக்குறத லேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு ஏன் நீங்கள் வீடியோ போடுறீங்க இல்லைன்னு சொல்லி வந்து மெசேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் போடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிட்டு இந்த அளவுக்கு மசிகிறதுக்கு மூடி குக் பண்ணுங்கள். அதோடய வந்து நீங்கள் உங்களோட ஸ்பூனை வச்சு வந்து அந்த தக்காளிக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேரினேட் பண்ணி வச்சு இந்த ஃபிஷ்ஷையும் வந்து இதோட சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஒரு கையில் வந்து அந்த மொபைலில் பிடிச்சி கொண்டு வீடியோ பண்ணுறதால வந்து வீடியோ வந்து நல்லா ஷேக்கிங் ஆகிக்குது. நான் இதோட வந்து ஒரு 4-5 ட்ரைபாட் எடுத்துட்டேன். எனக்கு எந்த குவாலிட்டியான ட்ரைபாட் ஒன்று எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னமுமே எல்லாம் வந்து ஒரு வீடியோ செஞ்சு முடிய போகலையே வந்து ட்ரைபாட் வந்து உடஞ்சி போகுது. இன்ஷால்லா நான் நல்ல ஒரு ட்ரைபாட் ஒன்று எடுத்தப்போ இந்த மாதிரி ஷேக் ஆகாமல் வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து ஒரு மூடி போட்டு அதை கொஞ்சம் வேக விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் போல் குக் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு பார்க்க போலே விளங்குது. ஆயில் வேறையாக வந்து பிரிஞ்சு வருது. இந்த டைமில் வந்து மிச்சம் கரண்டியை போட்டு நாங்கள் ஃபிஷ் எல்லாம் வந்து பெரட்டக்கூடாது, ஃபிஷ் உடஞ்சிரும். ஃபிஷ் கறி குக் பண்ண போல் எப்போவுமே பார்த்து நிதானமாக தான் கிளறி விடணும். நான் காட்டுற மாதிரி சைடால் தான் இப்படி கிளறி விடுங்க. அதோடைய பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவு கிரேவி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்வோம். நான் வந்து அந்த ஃபிஷ்ஷை மெரினேட் பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து அந்த பவுலில் இருந்ததால் அதே பவுல்லே வந்து தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவியில் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டும் வந்து ஃபிஷ் உடையாத அளவுக்கு பார்த்து கிளறி விடுங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் இந்த கிரேவியில் சேர்த்ததுக்கு பிறகு வந்து இந்த வாட்டர்லாம் சேர்த்ததுக்கு பிறகு வந்து மூடி குக் பண்ண வேணும். அந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல் எல்லாம் வந்து போகிற அளவுக்கு திறந்தே நல்லா இந்த மசாலோட ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் திறந்தே வந்து குக் பண்ணுங்கள். நான் அதோடய பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சைடில் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். நான் இதில் ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஆயில் கொஞ்சமாக சேர்த்து பெரிய பேனில் வந்து குக் பண்ணுவீங்க. அதே விட இது மாதிரி சின்ன தாச்சியில் நாங்கள் போட்டு ஃப்ரை பண்ணின மாதிரி சொன்னால் வந்து அதே அளவு ஆயில் தான். ஆனால் இந்த தாச்சியில் சேர்க்க போப்பில் வந்து சின்னதாக ஒரு தாச்சியில் சேர்க்க போப்பில் வந்து நிறைய ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃப்ரை பண்ணவும் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் வந்து நல்லா கொதிச்சுட்டு
கொஞ்சம் கொதிக்க விட வேணும். என்னென்னு சொன்னால் வந்து இந்த ஃபிஷ் உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த அளவுக்கு கொதிச்சு வரப்போல் வந்து நான் வச்சுருந்தேன் அந்த திக்கான ஃபர்ஸ்ட் பால் வந்து 1/2 டம்ளர் வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பார்க்க போலே விளங்கும் இந்த கிரேவியோட கலர் எந்த மாதிரி இருக்குண்டு. ஃபிஷ் கறிக்கு வந்து எப்போவுமே வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ஃபிஷ்ட ஸ்மெல்லும் வராது. இது மண் சட்டி என்றதால வந்து குயிக்காகவே வந்து பாயில் ஆகுது. இந்த அளவுக்கு பாயில் ஆக போலே வந்து நாங்கள் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். இங்கே ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து அரிசியும் அடுப்பில் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது மண் சட்டின்றதால வந்து ஆஃப் பண்ணியும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி தான் கொதிச்சு கொண்டே இருக்கும். இந்த டைமில் வந்து ஒரு மூடியை போட்டு வைங்க. அப்போ அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதோடயே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பெரிய ஸ்டவ்வில் வந்து அரிசியை மாற்றி வச்சுட்டேன். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சாப்பாடுண்டா இப்படி தானே, எப்போவுமே ஒரு கிரேவி இருக்கும், 2-3 வெஜிடபிள்ஸ் இருக்கும். இன்றைக்கு நான் 2-3 வெஜிடபிள்ஸ் சமைக்கல, ஒரு வெஜிடபிள் தான். நிறைய வெஜிடபிள்ஸ் உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். நாங்கள் ஸ்ரீலங்காவில் வெண்டைக்காய்க்கு வந்து பண்டக்கான்னு சொல்லுவோம். அப்போ பண்டக்காவை பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒயிலே வதக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒயிலே வதக்கி கொள்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த ஃபிஷ் கிரேவியோட கலர் கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வந்துக்குது. உங்களுக்கு வந்து இந்த தாளிக்க போல கறி லீஃப் சீக்கிரமாட்டு அது சேர்த்துக்கோங்க. இன்னமுமே வாசமாயிக்கும் இந்த கிரேவி வந்து. எனக்கு லாஸ்ட்டாக தான் வந்து க்ரீன் சில்லி கிடச்சிச்சுன்றதால வந்து நான் மேலால் ஒரு ஃப்ளேவருக்காக கட் பண்ணி போட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி எங்களோட சாப்பாடு இது தான். சுட சுட சோறோட வந்து வெண்டைக்காய் கறியும் ஃபிஷ் கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக்ஸோடு உங்களைய சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். எப்போவுமே அளவான சாப்பாடோட நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. பாய்.